அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்தியர்களுடைய செய்திகள் குத்து மூலமாக அறியப்போவது என்னவென்றால், மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கை மூலமாக கொண்டு வந்திருக்கும் புதிய மாற்றம், யூடியூப் சேனலில் கொண்டு வரும் புதிய கட்டுப்பாடு, வீட்டு சேமிப்பில் நடந்த வீழ்ச்சி பற்றி தேசிய சேமிப்பு ஆணையம் வருத்தப்படும் நிகழ்ச்சி பற்றியும் தெரிய போகிறோம். பாருங்கள், பார்ப்போம். அதானது மத்திய அரசு ஏற்கனவே புதிய கல்விக் கொள்கையை நாடு முழுவதும் பரப்பியது. ஆனால் அதில் பல மாநில அரசுகள் எதிர்ப்பு தெரிவித்த வண்ணம் இருக்கின்றன. அது மொழி அடிப்படையிலும் பல காரணங்கள் சொல்லி எதிர்ப்புகளை தெரிவித்த வண்ணம் இருக்கும்போதும் மத்திய அரசு கல்விக் கொள்கையில் உறுதியாக இருக்கிறது. அந்த நேரத்தில் 5ஆம் வகுப்பிலும் 8ஆம் வகுப்பிலும் பொதுத் தேர்வு என்பது கட்டாயமாக சொல்லப்பட்டிருந்தது. தற்போது மத்திய அரசு சொல்வது, 5ஆம் வகுப்பிலும் 8ஆம் வகுப்பிலும் நடக்கும் பொதுத் தேர்வில் ஆல் பாஸ் என்ற பேச்சிற்கே இடமில்லை. கட்டாயம் கல்வியின் தரத்தின் அடிப்படையிலும் கற்றலின் தரத்தின் அடிப்படையிலும் தான் தேர்வுகளும் தேர்ச்சிகளும் இருக்கும் என்றும், ஆக இது கல்வியின் தரத்தை கூட்டுவதற்காக அறிமுகப்படுத்தப்படுகிறது என்றும் மத்திய அரசு சொல்கிறது. ஆக தோல்வியுறும் மாணவர்களுக்கு அடுத்த 2 மாதங்களில் மீண்டும் துணைத் தேர்வு நடத்தப்படும். அந்த துணைத் தேர்விலும் தோல்வி அடைந்தால் மட்டுமே அதே வகுப்பில் மீண்டும் படிக்க வேண்டிய நிலைமை வரும் என்றும் மத்திய அரசு சொல்கிறது. இதே நேரத்தில் 1 முதல் 8 வரை ஆல் பாஸ் என்பது 2009 கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி நாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. எனவே இதை ஏற்க முடியாது என்று பல மாநில அரசுகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. குறிப்பாக தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. 1 முதல் 8 வரை சிறு மாணவர்கள் வெற்றி தோல்வி என்பதால் பாதிக்கப்படக்கூடாது என்பதால் தான் ஆல் பாஸ் என்ற வழக்கத்தையே கொண்டு வந்தோம் என்றும் கூறுகிறது. அதே நேரத்தில் மத்திய அரசு சொல்வது, ஒன்றுமே அறியாமல் மாணவர்கள் தேர்ச்சியுற்று செல்வதால் இவர்களின் கல்வித்தரம் மிக குறைவாக இருப்பதாலும் கல்வித்தரத்தை மேம்படுத்தவும் சிறு வகுப்பிலிருந்தே அடிப்படை கல்வியின் தரத்தை உயர்த்தி மாணவர்கள் நல்ல திறனாளிகளாக உயர்த்தி கொண்டு வரவும் தான் இந்த முறையை அறிமுகப்படுத்துகிறோம் என்றும் அதில் உறுதியாகவும் இருக்கிறது. இனி இரண்டாவது, யூடியூப் கொண்டு வந்திருக்கும் புதிய கட்டுப்பாடு. அதாவது யூடியூப் சேனல்களில் தம்ப்நெயில் என்கின்ற நாம் முதலில் பார்க்கின்ற அந்த படத்திலும் அதன் தலைப்புகளிலும் எந்த சம்பந்தம் இல்லாமல் செய்திகள் இருப்பதாக புகார்கள் நிறைய வருவதாகவும், இது யூடியூபின் நம்பகத்தன்மையை கெடுப்பதாகவும் யூடியூப் வருத்தம் தெரிவித்துள்ளது. அதனால் யூடியூப் புதிய நடவடிக்கை எடுக்க முன்வந்திருக்கிறது. அதானது தலைப்பிற்கும் அதில் காட்டப்பட்டிருக்கும் படத்திற்கும், அதானது நாம் பார்க்கும்போது தெரிகின்ற தம்ப்நெயில் என்கின்ற அந்த படத்திற்கும் அதன் உள்ளிருக்கும் செய்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் செய்தி வெளியிட்டிருந்தால் அந்த பதிவை யூடியூப் அகற்றும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்தியாவிற்கும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள். இது ஆர்வத்தால் அந்த பதிவை திறந்து பார்க்க நினைப்பவர்களின் நேரத்தை வீணாக்குவதோடு அவர்கள் எதிர்பார்க்கும் அந்த செய்தி அதிலிருந்து கிடைப்பதில்லை என்பது ஏமாற்றத்தை அளிப்பதாலும் யூடியூப் அவர்களின் நம்பகத்தன்மையை கூட்டுவதற்காக இந்த நடவடிக்கை மிக கண்டிப்பாக எடுக்கப் போகிறதாகவும் சொல்கிறார்கள். எனவே யூடியூபர்கள் இனி கவனிக்கவும். அடுத்தது, வீட்டு சேமிப்பின் வீழ்ச்சியை பற்றி வருத்தப்படுகிறது தேசிய ஆணையங்கள். அதானது நமது இந்தியா மற்ற நாடுகளிலிருந்து வேறுபடுவது, மற்றவர்கள் உழைப்பதை அனைத்தையும் செலவு செய்து தீர்த்து விடுவார்கள். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் சேமிப்பு பழக்கம் என்பது ஆரம்ப காலங்களிலேயே உண்டது. 10 ரூபாய் இருந்தால் அதில் எப்படியாவது 2 ரூபாயாவது எவ்வளவு வறுமையிலும் எவ்வளவு ஏழ்மையிலும் சேமித்து வைத்து விடுவார்கள். அது அரிப்பானையிலோ புளிப்பானையிலோ எங்காவது அதை சேமிப்பு நடக்கும். அதை பிறகு சிறுகையாக போஸ்ட் ஆஃபீஸிலோ அல்லது வங்கிகளிலோ கொண்டு சேமிப்பு என்பது இந்தியர்களின் ஒரு பகுதியாக இருந்து வந்தது. ஆனால் தற்போது அதுபோல 2011-12 காலகட்டங்களிலெல்லாம் இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தியில் 34% வீட்டு சேமிப்பின் விகிதம் இருந்தது என்பதை குறிப்பிடத்தக்கது. வீட்டு சேமிப்பின் விகிதம் அந்த அளவு உயர்ந்திருந்த காலகட்டத்தில் தற்போது அது 29.7% குறைந்திருப்பதாக வருத்தப்படுகிறது தேசிய ஆணையங்கள். இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது, மக்கள் விளம்பரங்களுக்கு அடிமையாகி தேவைக்கும் தேவையில்லாததுக்கும் பொருட்கள் வாங்கும், அதானது நுகர்வு பழக்கம் அதிகமானதும், வீடுகளில் நுகர்வுகளால் நிறைய பொருட்கள் தேவையில்லாமல் வாங்கி குவிப்பதாகவும் சொல்கிறார்கள். அதே நேரம் மக்களின் முதலீட்டு மனோபாவங்களும் மாறியிருக்கிறது. அதே நேரம் அதிக விலை கொடுத்து அதிக சொத்துக்களை வாங்குவது, மியூச்சுவல் ஃபண்டு, பங்குச்சந்தை போன்றவர்களில் முதலீடு செய்வது, எனவே சேமிப்புகளை இங்கே போடுவதை விட முதலீடு செய்வதிலேயே குறியாக இருப்பது என்று நினைக்கிறார்கள். மட்டுமல்ல, அசையா சொத்துக்களை வாங்கி குவிப்பவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதிக வருமான ஆசையால் பங்குச்சந்தை மியூச்சுவல் ஃபண்டுகளில் சேர்ப்பதால் ஆபத்துகளும் அதிகம் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். இது குறைந்த வருமானம் உள்ளவர்களை அதிகம் பாதிப்பதாகவும் கூறப்படுகிறது. அதாவது வங்கிகளில் சேர வேண்டிய பணங்கள் பலவும் வங்கிகளில் குறைவதால் கடன் கொடுப்பதும் பாதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. எனவே மக்களிடம் சேமிப்பு பழக்கத்தை அதிகரிப்பதற்காக பள்ளி கல்லூரிகளிலே சிறு சேமிப்பு திட்டத்தை முன்பு போல அதற்கு ஊக்கமளிப்பதற்காகவும் அதற்கு பல கவர்ச்சியான ஊக்க திட்டங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும், சேமிப்பு பழக்கங்களை ஊக்குவித்தால் மட்டுமே நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு நிலையான சக்தி இருக்கும் என்றும், பழைய காலங்களில் இந்தியா பல உள்நாட்டு உற்பத்திகள் குறைந்த போதும் தாக்கு பிடித்தது என்றால் மக்களின் சேமிப்பு பழக்க வழக்கங்கள் தான் அதற்கு முக்கிய காரணமாக இருந்தது. அவர்களின் நிதிகள்
தேசிய வங்கிகளில் எல்லாம் இருந்தது என்பதும் அரசின் திட்டங்களில் எல்லாம் இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது அதன் பங்களிப்பு குறைவது மிக ஆபத்தானது என்றும் இது நாட்டின் பொருளாதாரத்தை சிறுக சீர்குலைக்கும் என்றும், எனவே மக்களிடம் சேமிப்பு பழக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் இந்தியாவின் கலாச்சாரத்தை அது மாற்றிவிடக்கூடாது என்றும் நினைக்கிறார்கள். அடுத்தது, செகண்ட் ஹேண்ட் கார் விற்கும்போது நாம் எவ்வளவு ஜிஎஸ்டி அடைக்க வேண்டும் என்ற குழப்பம்தான் மக்களிடையே நிலவுவதாக சொல்கிறது. அதாவது தற்போதைய ஜிஎஸ்டி கவுன்சிலின் படி 12% 18% ஜிஎஸ்டி வரி விதிப்பு அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் 10 லட்சத்திற்கு 3 வருடத்திற்கு முன்பு ஒருவர் கார் வாங்கினால் அதை தற்போது 7 லட்சத்திற்கு விட்டால் மறுபடியும் 7 லட்சத்திற்கான ஜிஎஸ்டி கட்ட வேண்டுமா என்ற கேள்வி வருகிறது. ஆனால் இங்கு மிக கவனமாக கவனிக்க வேண்டியது, இந்த 7 லட்சத்திற்கு நீங்கள் திருப்பி மறு விற்பனை செய்யும் போது தனிநபர் தனது சொந்த காரை விற்கும்போது அதற்கு எந்த ஜிஎஸ்டியும் கிடையாது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அதை ஒரு கார் நிறுவனத்திற்கு விற்றாலோ அல்லது கார் வாங்கி விற்கின்ற ஒரு ட்ரேடிங் கம்பெனிக்கு விற்றாலோ அல்லது நீங்கள் ஒரு தனி நபருக்கே அதை விற்றாலோ எந்த ஜிஎஸ்டியும் உங்களுக்கு கிடையாது. அதே நேரத்தில் இதை வாங்குவது ஒரு நிறுவனமோ அல்லது வாங்கி விற்கும் ஒரு ட்ரேடரோ இதை வாங்கி விற்கும் பட்சத்தில் இந்த 7 லட்சத்திலிருந்து அவர் எவ்வளவு லாபம் வைத்து விற்கிறாரோ அந்த லாபத்திற்கு 18% வரியை அவர் செலுத்த வேண்டும். அதாவது 7 லட்சம் ரூபாய்க்கு உங்களிடமிருந்து வாங்கிய காரை 8 லட்சத்திற்கு அவர் விற்பதாக வைத்துக் கொண்டால் அவர் அடைகின்ற 1 லட்சம் ரூபாய்க்கான லாபத்தில் 18% அரசிற்கு அடைக்க வேண்டும் என்பது இதன் தெளிவான ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்று சொல்கிறார்கள். ஆக செகண்ட் ஹேண்ட் காரை நீங்கள் விற்கும்போது கிடைக்கின்ற விலைக்கு நீங்கள் ஜிஎஸ்டி அடைக்க வேண்டியது இல்லை என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இது தனி நபர்களுக்கு கிடையாது. மற்ற நிறுவனங்களோ மற்ற ட்ரேடர்ஸோ வாங்கி விற்கும்போது அவற்றில் கிடைக்கும் லாபத்திற்கு மட்டும்தான் 18%, அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு 18,000 ரூபாய் கட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் இந்திய குரலின் அடுத்த செய்திக்குத்தில் சந்திப்போம்.